வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற யாழ் மாவட்ட விசேட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். சுகவீன விடுமுறையில் முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கைகளுடன் இணைந்து தொழிற்சங்கங்கள் இன்று கொழும்பில் மின்சார சபை தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக போராட்டம். எஸ் சுமந்திரனும் அவரது அணியினரும் விரைவில் நிரந்தர அரசியல் ஓய்வு பெறுவார்கள் என்று தெரிவித்துள்ள கல்குடா தொகுதியின் தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளர். அரசு அமைச்சர்களின் சொத்துக்கள் குறித்து கேள்வி எழுப்புபவர்களில் பலரே தங்களுடைய சொத்துக்களை மறைத்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாண மாவட்ட விசேட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தலைமையில் நடைபெற்றிருந்த இந்த கூட்டத்தில் கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், யாழ் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள், போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் போது யாழ் மாவட்டத்தில் நிலவும் போக்குவரத்து பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் மற்றும் எதிர்கால மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. வீதி அபிவிருத்தி மேற்கொள்ள வேண்டிய பகுதிகள், விசேட போக்குவரத்து சேவை தேவைப்படும் இடங்கள் குறித்து அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதேவேளை தீவு பகுதிகளில் பாதுகாப்பான கடல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் விளக்கம் அளித்தார். மேலும் நாட்டின் பிற பகுதிகளிலிருந்து யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி நடைபெறும் பொது போக்குவரத்து, வர்த்தக போக்குவரத்து மற்றும் சந்தை தொடர்பான போக்குவரத்து நடவடிக்கைகளும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. சுகவீன விடுமுறையை அறிவித்து முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கையுடன் இணைந்து இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் இன்று கொழும்பில் உள்ள மின்சார சபை தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இதனால் தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக உள்ள வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டிருந்தன. மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறையை அதிகாரிகள் முன்னெடுத்து வரும் விதத்திற்கு எதிராகவே இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளது. அவர்கள் மேலும் எச்சரிக்கையில், தங்கள் கோரிக்கைகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டால் ஏற்கனவே தொடங்கியுள்ள தொழிற்சங்க நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்று கூறியுள்ளனர். மின்சார சபையின் தன்னிச்சையான மறுசீரமைப்பு என்று தொழிற்சங்கங்கள் விவரிக்கும் செயல்முறைக்கு எதிராக செப்டம்பர் 4ஆம் தேதி தொடங்கி இந்த தொழிற்சங்க போராட்டம் நாளுக்கு நாள் பல்வேறு வடிவங்களில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக தொழிற்சங்க உறுப்பினர்கள் நேற்றைய தினம் முதல் மருத்துவ விடுப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் இந்த போராட்டம் இன்று 2வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை தொழிற்சங்க போராட்டத்தின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும் என்று இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப வல்லுநர் சங்கத்தின் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் அச்சுறுத்தலான உரைக்கு தாம் அஞ்சப் போவதில்லை என்று இலங்கை மின்சார சபையின் ஐக்கிய தேசிய கட்சி ஊழியர்கள் சங்கத்தின் செயலாளர் அஜித் தேவப்பிரிய தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கொலன்னாவ எரிபொருள் களஞ்சியத்தின் தொகுதியில் 6 தாங்கிகளின் நிர்மாண பணிகளை ஆரம்பிக்கும் நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி, அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்களுக்கு தொழிற்சங்கங்கள் தடை செய்தால் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க தயங்க மாட்டோம் என்று வலியுறுத்தியிருந்தார். இதற்கு பதிலளித்து அஜித் தேவப்பிரிய, மின்சார சபை மறுசீரமைப்புக்கு எதிராக ஊழியர்கள் கடந்த 14 நாட்களாக சுகையின விடுமுறை, சட்டப்படி வேலை போன்ற தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் ஊழியர்கள் எந்தவித அச்சுறுத்தலுக்கும் பயப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கூறிய போது, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு என்ன நடந்தது என்பதை மறந்துவிட்டீர்களா? அரசாங்கத்திற்கு 159 உறுப்பினர்கள் இருந்தாலும் அது ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்பட அனுமதி அளிக்காது. நாங்கள் ஜனாதிபதியிடம் வலியுறுத்துவது மக்களிடம் ஒளிவு மறைவின்றி உண்மையான காரணங்களை சொல்ல வேண்டும் என்பதே. மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம். நீங்கள் கூறுவதை போல் எங்களை வலுக்கட்டாயமாக நீக்க முடியாது. இது நீங்கள் வழங்கிய வேலை அல்ல. உரிய நஷ்டஈடு வழங்கப்பட்டால் பலர் தாங்களாகவே விலகி செல்ல தயாராக உள்ளார்கள். ஆனால் அப்படி செய்தால் மின்சார கட்டணங்கள் மேலும் அதிகரிக்கும். நாங்கள் நஷ்டஈட்டு கேட்டு போராடவில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சுமந்திரனும் அவரது அணியினரும் விரைவில் நிரந்தர அரசியல் ஓய்வு பெறுவார்கள் என்று மட்டக்களப்பு கல்குடா தொகுதியின் தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளர் திலீப் குமார் தெரிவித்துள்ளார். அனுர அரசுக்கு ஆரம்பத்தில் வாக்களித்த மக்கள் என்று தவறானவர்களை தேர்வு செய்து விட்டோம் என்று வருந்துகின்றார்கள் என்ற சுமந்திரனின் கருத்துக்கு பதிலளிக்கும் வகையிலேயே திலீப் குமார் தனது முகப்புத்தகத்தில் இதனை பதிவிட்டுள்ளார். அவர் அதில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இனி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வரியில்லா வாகன இறக்குமதிகள் அனுமதி பத்திரம் இனி வழங்கப்பட மாட்டாது. அனுர அரசு சிங்கள பௌத்த பேரினவாத அரசியலை நடத்துவதில்லை என்ற நிலையில் தமிழ் தேசிய அழிவு அரசியலை வைத்து யாராலும் பிச்சை எடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. தென்னிலங்கையில் ரணில் ராஜபக்ச, பண்டாநாயக்க குடும்பங்கள் நிரந்தர அரசியலில் ஓய்வு எட்டியது போல் விரைவில் சுமந்திரன் அணியினருக்கும் அரசியல் ஓய்வு வரும். ஆனால் அவர்கள் எது ஒரு அரசு கொடுப்பனவும் பெற முடியாது. விண்ணப்பிக்கக்கூடிய ஒரே நிவாரணம் அஸ்வசமாகும் என்று திலீப் குமார் தனது பதவியில் சுமந்திரன் கருத்துக்களுக்கு நேரடியாக பதிலளித்துள்ளார். தற்போதைய அரசாங்க அமைச்சர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து கேள்வி எழுப்புபவர்களில் பலரே தங்களுடைய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை மறைத்து வருவதாக தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். ஊழலை ஒழிப்போம் என்ற வாக்குறுதியுடன் ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்களின் சொத்துக்கள்
குறித்து சமீபத்திலே எதிர்க்கட்சிகள் பல குற்றச்சாட்டுகள் முன்வைத்துள்ளன. குறிப்பாக அமைச்சர் வசந்த சமரசிங்க வெளியிட்ட சொத்து விவரங்களை முன்னிறுத்தி அவர் அந்த அளவிலான சொத்துக்களை எவ்வாறு சம்பாதித்தார் என்பதை விசாரிக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி கோரியுள்ளது. மேலும் சொத்து அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பெருந்தொகை சொத்துக்கள் உண்மையில் எவ்வாறு கிடைத்தன என்பதையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் 270 மில்லியன் மதிப்பிலான சொத்துக்கள் மற்றும் பிற அமைச்சர்களின் சொத்துக்களை குறிவைத்து முன்வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாகவே தேவானந்த சுரவீர இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் கூறிய போது, நாட்டின் ஊழலை அம்பலப்படுத்துவதாக சொல்வோர் முதலில் தங்களது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை திறந்த வெளியில் அறிவிக்க வேண்டும். இல்லையெனில் அவர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் வெறும் அரசியல் பிரயோசனத்திற்காக மட்டுமே என்று நிரூபிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தன்னிடம் மறைத்து வைக்க வேண்டிய எந்த ஒரு சொத்துக்களும் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜேவிபியினர் தற்போது குழப்பத்தில் உள்ளதால் தான் இவ்வாறு வீண் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க உட்பட ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் 2025ஆம் ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்புகள் குறித்து விவரங்களை லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சமீபத்தில் வெளியிட்டுள்ளது. இது குறித்து ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது நாமல் ராஜபக்ச மேலும் கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, எங்களுடைய சொத்து தொடர்பாக பல ஆண்டுகளாக ஜேவிபி, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் நல்லாட்சி அரசாங்கங்கள் இணைந்து விசாரித்தன. நாங்கள் எதனையும் மறைக்கவில்லை. மக்களிடம் ஏமாற்றி அரசியல் செய்யவும் இல்லை. மக்களின் நம்பிக்கைகளுக்கு துரோகம் செய்யவும் இல்லை. அரசியலில் இணைந்த நாள் முதலே எனது சொத்து மற்றும் பொறுப்புகளை உரிய அதிகாரிகளிடம் முறையாக அறிவித்து வருகின்றேன். ஆனால் தற்போதைய ஜேவிபி அரசாங்கம் என் மனைவியின் சொத்துக்களையும் என்னிடம் தொடர்புபடுத்தி பொய்யான கதைகளை பரப்பி வருகின்றது. இது அவர்களின் குழப்பத்தையும் பலவீனத்தையுமே எடுத்து காட்டுகிறது. எங்களிடம் மறைத்து வைக்கப்பட வேண்டிய எதுவுமே இல்லை என்று நாமல் ராஜபக்ச தெளிவுபடுத்தினார். ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூவர் தொடர்பாக புதிய மக்கள் முன்னணி தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு சமர்ப்பித்துள்ளது. இந்த முறைப்பாடு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்களான மூத்த பேராசிரியர் சேன நாணயக்கார, மூத்த விரிவுரையாளர் பேராசிரியர் MW குணசிங்க, மூத்த விரிவுரையாளர் PD பலிகேன ஆகியோர் முறையான விடுமுறை பெறாமலும் அல்லது அரசு பணியிலிருந்து உரிய விடுமுறையில் ஓய்வு பெறாமலும் 2024 நவம்பர் 21ஆம் தேதி நடைபெற்றிருந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் புதிய மக்கள் முன்னணியின் உபத்தலைவர் உபதிச குமாரதுங்க, கட்சியின் கொழும்பு மாவட்ட ஆதரவாளர் சுனில்குமார் மற்றும் கொழும்பு கிழக்கு தொகுதியினை சேர்ந்த ருக்மன் டி சில்வா ஆகியோர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் முறைப்பாடு செய்துள்ளார்கள். முறைப்பாடு வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த உபத்தலைவர் உபதிச குமாரதுங்க, 2024 நவம்பர் 21ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் சேன நாணயக்கார MW குணசிங்க, PD பலிகேன் ஆகியோர் போட்டியிட்டனர். ஆனால் அவர்கள் முறையாக அரசு பணியிலிருந்து விடுமுறை பெறவோ ஓய்வு பெறவோ செய்யவில்லை. இதன் மூலம் அரசியல் அமைப்பை மீறி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த சட்டவிரோத செயலில் உடனடியாக கவனம் செலுத்தி தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கும்படி தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் நாங்கள் முறைப்பாடு செய்துள்ளோம் என்றார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி வழக்கு இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை மேற்கொள்ள தேவையான பாதீட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். அந்த பாதீட்டை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதோடு வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முன்னேற்ற அறிக்கையினை பெறுவதற்காக வழக்கை மீண்டும் அழைப்பதற்கு தீர்மானித்துள்ளது. சட்டத்தரணி நிரஞ்சன் இது தொடர்பாக தெரிவிக்கையில், அக்டோபர் 1ஆம் தேதி பாதீடு நிறைவேற்றப்பட்டால் அதே மாதம் 21ஆம் தேதி முதல் அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதேவேளை 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவடைந்த நிலையில் இதுவரை மொத்தம் 240 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதில் 239 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அந்த எலும்புக்கூடுகளின் மத்தியில் சிறார்களின் எலும்புக்கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறார்களின் ஆடைகள், விளையாட்டு பொம்மைகள், காலணிகள், புத்தகப்பைகள், பால் பாட்டில்கள் உள்ளிட்ட பல தடயப் பொருட்களும் அகழ்வின் போது மீட்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.